அடுத்ததாக எங்களுடைய தமிழர் தேசிய கூட்டமைப்பின் அழைப்பினை ஏற்று எல்லா இங்கே பெரும்பால் தேசத்தில் இருக்கின்ற பல ஆர்கனைசேஷன்ஸ் எங்கள் சம்பந்தம் இருக்கிறார்கள். உலக தமிழர் பேரவை, பிரித்தானிய தமிழர் பேரவை, பிரித்தானிய தமிழர் பேரவை மாநாட்டை நடத்தியிருந்து கலைத்திருந்தாலும் அவர்களும் சிறு உரையாற்ற என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பிரித்தானிய தமிழர் பேரவையை சேர்ந்த திரு வசீகரன் அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். மறைக்க முடியாத காரணங்களால் நான் 5 மணிக்கு ஆரம்பித்துள்ளது இந்த இடைத்தா போயிட்டு மற்றது பிரித்தானிய தமிழர் பேரவையின் சார்பில் உள்ள எல்லா இந்த அங்கத்தவர்களும் தீவிரர்களும் தற்போது ஜெனீவாவில் எங்களோட பிரகடனத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் இன்றைக்கு அவங்களால் பங்கேற்க முடியவில்லை. இதில் நாங்கள் எங்களுக்கு இந்த எங்கள் தமிழகத்தில் உள்ள சிஎன்ஐயோட சேர்ந்து நாங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம், அதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து டிஎன்ஏ இருக்கின்ற முயற்சிகளுக்கு முன்றுகோலாகவும் எங்கள் மக்களின் விடுதலை போராட்டத்திற்கு ஒன்று சேர்க்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவையை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி என்ற வகையில் என்ற கட்டுப்பாட்டில் எங்கள் வேலை திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் எங்கள் பிரித்தானியாவில் இருக்கும் மக்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு லோக்கல் போர்மலுக்கு கூடாக உள்ள எலெக்ஷன்களை வைத்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒன்றை தெரிவு செய்து அதன் ஊடாக எங்கள் அரசியல் வேலை திட்டங்களை ஒரு இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் என்ற வகையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் முந்தியிருந்த மாதிரி ஒரு லொபி ஆர்கனைசேஷன் என்ற ஒரு கட்டுப்பாட்டில் இருந்து தற்போது இது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வளர்க்கின்ற வகையில் எங்கள் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மீடியாவில் பிரஸ் ரிலீஸ்கள் கூடாக எங்கள் மக்களுக்கு எங்கள் வேலை திட்டங்களை பற்றி அறிவிக்கின்றோம். இந்த ஜெனீவாவின் பிரகடனம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்தும் ஒவ்வொரு சிட்டிங்களுக்கும் ஒவ்வொரு செஷன்களுக்கும் எங்கள் அங்கத்தவர்களை ஒரு டீமை அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அந்த வேலை திட்டத்தில் குறிப்பாக USDPAC, CTC என்ற அமைப்புகளோடு சேர்ந்து மற்றும் யூரோப்பில் உள்ள ஹாலண்ட் டவுன்ஸ் ஃபோரம் என்ற அமைப்புகளுடன் பெருமளவிலான இளமாக்களை அதில் ஜஸ்டிஸை ரெக்ரூட் பண்ணி அவர்களுக்கு ட்ரெயின் பண்ணி இந்த லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ போன கிழமை கூட எங்கள் அங்கத்தவர்களும் சாட் என்று சொல்லப்படுகின்ற தமிழ்ஸ் அகெயின்ஸ்ட் ஜெனோசைட் என்று சொல்லப்படுகின்ற 4 பேர் இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் டெல்லியிலையும் தமிழ்நாட்டிலையும் இதுக்குரிய வேலை திட்டங்களை அங்குள்ள பார்ட்டியோடு சேர்ந்திருக்கிறோம். அது ஒரு வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் என்ற நாங்கள் போன வருஷம் நடத்தின வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் என்ற ஒரு தொடர்ச்சியாக செய்கின்ற வேலை. நேற்றைய தினம் எனக்கு என்னோட அங்கத்தவர் அங்கேருந்து சொன்னார், ராஜ்குமார் சொல்லியிருந்தார், சுமந்திரனோட காய்ச்சது நாங்கள் எப்படி தொடர்ந்து இந்த வேலை திட்டங்களை சீனியோட சேர்ந்து வேலை செய்வோம், நடத்தி கொண்டிருப்போம் அந்த விஷயங்களை பற்றி இதில் முக்கியமாக நாங்கள் 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், இந்த காமன் டிக்ளரேஷன் என்ற ஒன்று எல்லாரும் பரவலாக காட்சி கொண்டிருக்கின்றார்கள். அதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நான் டேட்டா வந்தால் இதை பற்றி ஏற்கனவே பேசிய உறுப்பினர்கள் காய்ச்சல்
இன்று நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை ஒன்று தெளிவாக இருக்கின்றது. கொமல் டிக்ளரேஷன் என்றால் அது அக்கௌண்டபிலிட்டி பேஸ்டாக இருக்கணுமா இல்லாது அது பொலிட்டிக்கல் சொல்யூஷனுக்கான கொமல் டிக்ளரேஷனா இல்லாட்டது ரெண்டும் சேர்ந்ததா என்பதில் எங்களுக்கு தெரியவில்லை. இது சம்பந்தப்பட்டு வேலை செய்யும் ஆர்கனைசேஷன்கள் இன்க்ளூடிங் அது TNA-யும் இதை எங்கள் பிரித்தானிய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் என்றால் எங்களுக்கு சரியான தெளிவில்லை. மீடியாக்களும் சரி, பார்ட்டிசிபேட் பண்ண சில மீட்டிங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கிறதும் சரி, தொடர்ந்து எங்களுக்கு சொல்வது காமன் டிக்ளரேஷனோடு வரப்போகுது. அதை பற்றி சில நாட்டு அரசாங்கங்களும் மற்றது இண்டிபெண்டன்ட் NGO-க்களும் வேலை செய்திருக்காங்க. ஆனால் இதில் உள்ள அம்சங்கள் இந்த டிராஃப்டில் ஒன்றும் எங்களுக்கு தெரிய வரப்படவில்லை. இதில் முக்கியமாக எனி காமன் டிக்ளரேஷனோ அப்படி அது மாதிரியான ஒன்று எங்கள் மக்களுக்கு கொண்டு வரப்படும் போது அதில் புலம்பெயர் மக்களின் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் என்று சொன்னால் அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தப்பட்டு இங்கு பிரித்தானியர் வாழும் மக்களினதும் மற்ற டயஸ்போரா கண்ட்ரியிலிருந்து மக்களினதும் அந்த அபிலாஷைகளை பெற்றுத்தான் இந்த காமன் டிக்ளரேஷன் அமைய வேண்டும். இதில் ஒன்றோ ரெண்டு ஆர்கனைசேஷன்கள் வந்து அதை எதிர்கொண்டால் அது ஒரு காமன் டிக்ளரேஷன் அமையாது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மற்றது எங்களுக்கு இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த அக்கௌண்டபிலிட்டி எங்களுக்கு நடந்த இனஅழிப்பு 65 வருடமாக நடந்து கொண்டிருக்கின்ற இனஅழிப்பு, மற்றது கடைசி 2009 நடந்த crimes and crimes against humanity, இந்த விஷயங்களில் உங்களுக்கு கட்டாயம் அக்கௌண்டபிலிட்டி தேவை. அதுக்கு இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்க வேண்டும் என்பது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதுக்குரிய வேலை திட்டங்கள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மற்ற ஊராட்சிகளுடன் சேர்ந்து எங்கள் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் என்ற விஷயத்தில் TNA-க்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆராய்ச்சி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். அவர்கள் ஒரு நாட்டு சொல்யூஷனை அட்வொகேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்து வாழும் தமிழாகிய நாங்கள் அந்த ஆராய்ச்சி சட்டத்திற்கு கீழ் கட்டுப்பட்டில்லை. எங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கின்றன. நாங்கள் எங்கள் தமிழ் மக்களின் ஒரு கிராஸ்ரூட் ஆர்கனைசேஷன் என்ற வகையில் எங்கள் தமிழ் மக்களின் அபிலாஷைகளைத்தான் நாங்கள் சொல்லலாம். எங்களை ஃபண்ட் பண்ணுறதும் எங்களோட ஆர்கனைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் இந்த டயஸ்போரா சேனல்ஸ் அவர்கள் இந்த ஆறாவது சட்டத்தில் கட்டுப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு இண்டிபெண்டன்ட் தமிழில் தான் ஒரு சொல்யூஷன். அது நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதை சில ஆர்கனைசேஷன்கள் வேறு விதமாக திங்க் பண்ணலாம். பிரித்தானிய தமிழர் பேரவை பொறுத்தவரையில் எங்கள் வேலை திட்டங்கள் அதை நோக்கியதாகத்தான் உண்டு. இன்றும் ஜெனீவாவில் மக்களவை சம்பந்தப்பட்ட மற்ற ஆர்கனைசேஷன்கள் எங்கள் பிரித்தானிய தமிழர் வேலையும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது. அவர்கள் சில அதுக்குரிய வேலை திட்டங்கள் அந்த வேலை திட்டங்களுக்கு அமையக்கூடிய வகையில் சில கான்ஃபரன்ஸ்களையும் ரெஃபரண்டம் அப்படி உருவாக்குறது என்ற வகையில் காட்சி கொண்டிருக்கிறார்கள். அது எப்போ சாத்தியமாகும் என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த வகையில் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். புலம்பெயர் வாழும் தமிழர்கள் அதில் இருந்து கொஞ்சம் கூட நகரக்கூடாது என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். மற்றது நாங்கள் சில இதில் சில மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம். நாங்கள் TNA செய்கிற வேலைகளுக்கு ஆதரவு இல்லையோ TNA சேர்ந்து வேலை செய்கிறது, அது தப்பான விஷயம். நாங்கள் தொடர்ந்து TNA வேலை செய்திருக்கின்றோம். இன்றைக்கும் எங்களுக்கு ஆட்கள் இல்லை என்றாலும் கூட இந்த மக்களுக்கு நாங்கள் TNA சேர்ந்து வேலை செய்கின்றோம். அவர்களின் வேலைகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவாக இருப்போம் என்று காட்டுவதற்காகத்தான் நான் சில வேலைகளை விட்டு போட்டு ஓடி வந்திருக்கின்றேன். வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. நான் இடையில வந்தால் என்னென்ன கதைச்சிட்டீர்கள் என்ன தாய்கள் தெரியலாம், சில ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்கலாம், மன்னிக்கவும். ஸோ அத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த பேனலில் கொஸ்டின் கேட்கலாம், நான் அதுக்குரிய ஆன்சரை
எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த பிரித்தானியாவில் உள்ள பல ஆர்கனைசேஷன்ஸ் இங்கு வருகிறது பின்னார்கள் அதை மிகவும் மகிழ்ச்சி. முன்பு கூறிய போது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே இங்கே இருக்கின்ற எல்லா அமைப்புகளையும் அரவணைத்து போவதற்குத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரும்புகின்றது. அவரே கூறின மாதிரி எங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அதற்கு அமைவாக நாங்கள் எல்லோருடனும் சேர்ந்து வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ராமச்சந்திரன், ஒரு சில கமெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு கேள்வி கேட்கலாமா? அடுத்ததாக உலகத்தமிழ் பேரவையை சேர்ந்த திரு சுரேந்திரன் அவர்கள் சில வார்த்தைகள் கூறினார்கள். கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் ஐயா அவர்களுக்கும் மேடையில் இருப்பவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். குறிப்பாக கூட்டமைப்பு சார்பாக தலைவர் சம்பந்தனும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து கலந்து கொண்ட அந்த மாநாடு, புதன்கிழமை நடந்த மாநாடு, அதற்கு அவர்கள் அங்கிருந்து வந்து கலந்து கொண்டதை மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. ஏனென்றால் இதுதான் முதல் தடவை ஐயா தலைவர் என்ற முறையில் நீங்கள் ஒரு புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களுடைய ஒரு அமைப்பாக இருக்கும் உலக தமிழர் பேரவையின் புலம்பெயர் வாழ் அமைப்புகள் நடத்திய ஒரு கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டது. அதற்கு நன்றி கடன் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூட்டமைப்பு ஒரு ஜனநாயக முறையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த ஒரு காரணத்திற்காகவே பல அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள், அரசாங்கங்கள் நீங்கள் தமிழ் மக்களை, நாட்டில் வாழும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அதன் முக்கியத்துவம் என்ன என்றதையும் தெளிவாக கூறினதால்தான் எமது அடிப்படை வேலை திட்டங்கள், நாங்கள் முன்னோக்கி நகர்த்த வேண்டிய வேலை திட்டங்களை தொடர்ந்து கூட்டமைப்புடன் ஆலோசித்து நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அதை தொடர்ந்து செய்வோம். அதே போல நீங்கள் புதன்கிழமை பார்த்திருப்பீர்கள், சர்வதேச சமூகம் ஒரு கிராஸ் செக்ஷன், உண்மையாகவே ஒரு கிராஸ் செக்ஷன், பிரித்தானிய பாராளுமன்றத்தில் அதி உயர் கட்சிகளில் உள்ள அதி உயர் அதிகாரிகள் கலந்தது மட்டுமல்ல, யுனைடெட் நேஷன்ஸ் அந்த ஐநாவின் நிபுணர் குழுவில் உள்ள ஜஸ்மின் சூக்கா, சேனல் 4-ஐ சார்பாக கொண்ட கலம் மக்ரே, அவர் இதுதான் முதல் தடவையாக அந்த ஆதாரத்தை பிரித்தானியாவில் முதல் தடவையாக காட்டியது. அதே போல அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், பீட்டர் கெல்லர் ஃப்ரம் ராயல் காமன்வெல்த் சொசைட்டி, எரிக் சோல்ஹெய்ம், சட்ட நிபுணர்கள், சர்வதேச சட்ட நிபுணர்கள், குறிப்பாக வில்லியம் ஷாபாஸ், ப்ரொஃபசர் காஸ்டலா, ப்ரொஃபசர் எல்வீரா, அப்படியானவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்தில் வந்து ஒரு தமிழ் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது என்பது நான் நினைக்கின்றேன் இது சரித்திரம் படைத்த ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நடந்தது, ஒரு சந்தோஷம். அதில் நீங்களும் கலந்து கொண்டது ஒரு முக்கியமான விடயம். அதை எப்படி நாங்கள் தமிழ் மக்கள் அதை எப்படி உபயோகிக்க போகின்றோம், அடுத்த கட்டத்தை எப்படி நடத்த போறோம் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் அதால் வரும் விளைவுகள் நல்ல விளைவுகளாக இருக்க வேண்டும் என்பது அடுத்த கட்ட நகர்வுகளில் தான் இருக்கும். ஆகவே அந்த அடுத்த கட்ட நகர்வுகளையும் நாங்கள் கூட்டமைப்புடன் சேர்ந்து ஆலோசித்து நகர்த்துவோம் என்றதையும் கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மண்டபத்தை நாங்கள் 3 மணி வரையில் தான் பதிவு செய்திருந்தோம். ஆகவே கூட்டத்தை சரியாக முடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். கேள்வி கேட்பதற்குரிய நேரம் அடங்கியிருக்கு. ஒரு 5-10 நிமிடங்கள் அதற்கு மேலாக செல்லலாம். அடுத்ததாக மிகவும் சுருக்கமாக நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு பேசுமாறு திரு விஜயசிங் அவர்களை வேண்டுகிறேன். Friends, let me try to be as brief as possible. It was a pleasure to listen to Sambandhan here after a long time. But to my mind, as much as we
best of our ability. The government also is doing their part of the job. Subramania Swami, who is not much prestigious name in India or any part of the world, is now in Sri Lanka, embraced by the Rajapaksa family. And they are having discussions as to what should be done to Sambandhan and Vijayasinghe. We are facing the worst period of time, and we are always considered you as the political wing of the Sri Lankan fighters who have laid down their lives for the benefit of the entire Tamil people of Sri Lanka. The political wing is still alive. It is kicking its shoes and is keeping itself robust. We expect much from you. The Sinhala government will never change from Sinhalization or any of their tactics of earlier age. Assimilation of our entire race is their final objective. How are we going to face it? Is the question. Please don't make a mistake of it. I have worked, as you know, with a cabinet minister for 11 years. You had been to his place and we had common discussions and for formulation of common policies. But all that ended in nothing because we were not united. The same disunity is going to be used against us even in the future. So, please, for the sake of the entirety of the Tamil people, let us not confine ourselves by drawing a line around saying that we are not going beyond the 13th Amendment. We are not going beyond the devolution of power, and we are against any sort of separation. Separation only comes in, a divorce comes in when all forms of trying to living together fails. If that fails, sir, with all respect to you, the division is inevitable. Thank you very much. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரித்தானிய கிளை சேர்ந்த திரு ஐடி சம்பந்தன் அவர்களை எங்களுடைய கிளை சம்பந்தமான நடவடிக்கைகளை பற்றியும் அடுத்து என்ன செய்ய இருக்கின்றது என்பதை பற்றியும் சுருக்கமாக நேரத்தை கணக்கில் கொண்டு அவர்களே, பெருமதிப்புக்குரிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திருமலை தந்த மண்ணில் பிறந்த ஒரு வீர தமிழனும் அறிவிஞானம் பெற்ற சம்பந்த ஐயா அவர்களே, திரு சுமந்திரன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ் ஆளுநர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். திருமலை 1951ஆம் ஆண்டிலே இருந்து முக்கியத்துவம் பெற்ற ஒரு நகரிலே தந்த செல்வா அந்த இடத்திலே காலப்பதித்து இந்த திருமலை தான் நமக்கு விடுதலை கொடுக்கும் மண் என்று கூறிய அந்த மண்ணின் வேந்தராக வந்திருப்பவர். அந்த திருமலை சிங்கக்கொடி ஏற்றிய நடராசனை சுட்டு தள்ளி வீழ்த்தியது அந்த வீரர்கள் கொடுத்த இடம். பல வீரர்களை படித்த, எனவே அப்படியான ஒரு தலைவரை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியத்தையும் தமிழ் நிலையை நிலைநாட்டி, அதாவது ஒரு இக்கட்டான கட்டத்திலே தலைமையை ஏற்றிருக்கின்ற எமது தலைவருக்கு பக்கபலமாக எமது ஆதரவை கொடுப்பதற்காகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரித்தானியா கிளையை நிறுவனம். இதுக்கு ஒரு வரலாறு உண்டு. அதாவது ஆரம்பத்திலே 10ஆம் ஆண்டு தேர்தலிலே இங்கே எங்களுக்கு ஒரு அமைப்பில்லை. ஆவரங்கால் சின்னத்தேவர்கள் ஆதரவாளர்களை கூட்டி ஆரம்பிக்கப்பட்ட பலம் தான் இன்று ஒரு பலமான கட்சியாக நாங்கள் 3 விடயத்திலே கட்டியெழுப்பி இருக்கின்றோம். அதற்கு காரணம் பலவிதமான சவால்களை எதிர்கொண்டிருந்தோம். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, தந்தை செல்வா 72ஆம் ஆண்டு இந்த பிரிந்திருந்து ஒன்றாவதற்கு எல்லாரையும் கூட்டிய போது சொன்ன ஒரு மரபணி என்னென்றால், திருக்கணாமலையிலே அவர் நடந்த நிகழ்வு நினைக்கின்றேன். நாங்கள் பல கருத்துள்ள நாங்கள், வேற்றுமை உள்ள நாங்கள் இன்று தமிழினத்தின் விடுதலைக்காக ஒன்று கூடியிருக்கின்றோம்.
செய்திருக்கின்றோம். அந்த ஒற்றுமை உள்ளுக்கு இருக்கக்கூடாது, வெளியில் இருக்குவோம். அதே மாதிரி இன்று நாம் இந்த கூட்டத்துக்கு தலைவருடைய தலைமையிலே பிரித்தானியா பேரவை, பிரித்தானியா உலகத்தம் பேரவை, இன்னும் மற்ற பல அமைப்புகளை கூட்டி ஒரு ஒற்றுமையை காட்டுகின்ற ஒரு சின்னமாக இந்த கூட்டத்தை நாங்கள் காட்டியிருக்கின்றோம். எனவே இந்த வகையிலே இந்த ஒற்றுமையை கட்டியெழுப்ப இந்த கிளை மிகவும் தீவிரமாக செயல்படும். நாங்கள் உண்மையாக இதை ஆரம்பித்த உடனே இந்த தலைமையாளருக்கு வேண்டிய பல சேவைகளை நாங்கள் செய்திருந்தோம். தேர்தலின் போது அவர்களுக்கு மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல், பொது தேர்தல், இப்பொழுது நடந்த தேர்தல் எல்லாவற்றுக்கும் இந்த கிளை மூலம் புலம்பெயர் தமிழர்கள் தங்கள் ஆதரவை நல்கி அங்கே வளர்த்திருந்தோம். இன்னொன்றை சொன்னோம், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு தலைமை அலுவலகம் வலுவாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருந்தது. எப்படி தொண்டமானவர்கள் தமிழ் விடுதலை கூட்டணியை ஆரம்பித்தோடு தலைவருக்கு சொன்னார், நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் தலைமை அலுவலகம் வலு சீராக செயல்பட வேண்டும். இது அவர் சொன்ன வசனத்தை வைத்து இந்த முயற்சியிலே தீவிரமாக ஈடுபட்டு அவருடைய தலைமை அலுவலகத்துக்காக இருமுறை சென்று அந்த அலுவலகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக 13 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு நான் அறிவுரை கொடுத்தி வந்து அவ்வளவுக்கு அவர்கள் எனக்கு மதிப்பு கொடுத்ததென்றால் அந்த கிளியை வழக்கவன் என்று ஒருத்தினர். அதன் பாவிலே நாங்கள் ஒரு நிர்வாக செயலாளரை நியமித்து இன்று அந்த அலுவலகம் நடைபெற்றாலும் இன்னை பொறுத்தவரையிலே இன்னும் தலைவர்மார் இங்கே இருக்கிறபடியாக சொல்கின்றோம். அலுவலகம் இன்னும் வலுப்பட வேணும், பல அமைப்புகளை உருவாக்க வேணும், அதனுடைய நிர்வாகம் பலப்பட வேணும். ஏனென்றால் ஒரு விடுதலையை நாடி இருக்கின்ற இயக்கம் தமிழ் தேசிய கூட்டம். அந்த வகையிலே நாங்கள் இது மட்டுமல்ல, அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு இளைய அணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் 2 முறை யாழ்ப்பாணம் சென்ற போது பல இளைஞர்களை சந்தித்தோம். அப்பொழுது அவர்கள் ஒரு உறுப்பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு கை கொடுத்ததன் மூலம் அவர்கள் ஒரு 500,000 அணிதிரண்டு அரசியல் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாண தேர்தலிலே அவர்கள் சென்று 50 பேர் பிரச்சாரம் செய்ததன் காரணமாக வடகிழக்கு இணைப்பு மட்டுமல்ல அந்த வெற்றிக்கும் அவர்கள் வலியுறுத்தார்கள். இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், புலம்பெயர் நாடுகளிலே நாங்கள் அமைப்பை வைத்திருந்தாலும் அதை அவர்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் பிறந்த அடிப்படையிலே செயல்படுகின்றோம். ஆனால் போதிய அளவு நிதியை நாங்கள் சேர்க்க முடியவில்லை. நிதியை கேட்க வேணாம் என்று தலைவர் சொல்லிக் கொள்ளுவார். தேவையில்லாமல் நிகழ்வுகள் வைக்கக்கூடாது கூட தலைவர் கருணாவிலே கட்டுப்பாடு போட்டார். எனவே ஏன் நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், கட்டுப்பாட்டான முறையிலே தான் நிதியை, ஆனாலும் தேவைக்கேற்ற மாதிரி அந்த இளையர் அணியை இன்றைக்கு வளர்ப்பதற்காக உதவி செய்திருக்கின்றோம். அவர்கள் வீரமாக வளர்ந்திருக்கின்றனர். இது ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் கிளையிலே இன்னும் சில திட்டங்களை வைத்திருக்கின்றோம். அதாவது உயர் அரசியல் மட்டத்தை வெளிநாட்டிலே உருவாக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் எல்லா நாட்டுக்கும் செல்ல முடியாது. இங்கே நாங்கள் உயர்மட்ட ஒரு நிர்வாக இதை அமைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அது அடுத்த பிறவிலே நாங்கள் அதை செய்ய முடியும். இந்த வகையிலே நாம் ஒன்றை சொல்லி இருந்தோம், இங்கே உள்ள பல அமைப்புகளுடன் நாங்கள் சகோதரத்தோடு இணைந்து செயல்பட தயாராகின்றோம். நாம் எல்லாரும் தமிழர்கள் தான், கருத்து முரண்பட்டு இருக்க முடியாது. இன்று ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அந்த சூழ்நிலையை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அந்த அரசியல் விலையை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒற்றுமை இருக்க வேண்டும். அதே போன்று நாம் தயவாக கூடக்கூடியது, இங்கே உள்ள ஊடகங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லப்படணும். நாங்கள் விமர்சனம் செய்யலாம், நாம் விடும் தவறை எடுத்து காட்டலாம். ஆனால் நாகரிகமான முறையிலே நாங்கள் வளரக்கூடிய ஒரு வழியை அவர்கள் செய்ய வேண்டும் என்றுதான் ஏனென்றால் நாம் இந்த ஆண்டு ஒரு புதிய திருப்பம் தலைவர் கூறியது போல் அவர் சொன்ன ஒரு முறை நான் குழந்தைகளை கண்டபோது, நாங்கள் இது முடிஞ்சா ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கிறோம், அந்த திட்டத்தை அவர்கள் சொல்லாவிட்டாலும் அவர்கள் அடுத்த நடவடிக்கைக்கான ஆயத்தங்களையும் தயார் நிலையிலே வைத்திருக்கின்றார்கள். அதற்கு உணைய நாங்கள் புலம்பெயர் தமிழிலே இன்று ஒரு இளைஞர்களை கூட இங்கே நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அவருடைய கருத்தறிகள் கேள்விகள் இங்கே உள்ள இளைஞர்களையும் நாங்கள் கட்டியணைத்து இந்த கிளையுடன் சேர்த்து மற்ற அமைப்புடன் கொண்டதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். எனவே உங்கள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அனைத்தும் எமக்கு உதவமாக இருக்க வேண்டும். தலைவர்கள் பிழைவிட்டால் சுட்டி காட்டலாம், ஆனால் வேணுமென்று நாங்கள் தலைவர்களை சுமந்துவதற்கூடாது. நாங்கள் எத்தனையோ சவால்களை எதிர்த்தாலும் இன்று எங்களிடத்திலே மீண்டும் அந்த ஐக்கியம் வளர்ந்திருக்கின்றது. அது தொடர்ந்து வளரணும். அது 2வது தடவையாக எங்களுடைய தலைவர் இங்கே வந்தபோது, இது அவர் முந்தைய அமெரிக்காவுக்கு போனபோது வந்தபோது இந்த பார்க்க இன்றைக்கு மிக முக்கியமான முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றோம். எனவே அவர்கள் எங்கள் அங்கே மிக இரும்பு திரையில் நான் 2 முறை போனையாக இல்லை. அது தெரியும் ஸ்ரீதரனுக்கு என்ன நடக்கின்றது. நாளைக்கு
திரும்பி போற போது கூட எது நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு எமது போராட்டத்தை, தமிழ் மக்களின் ஐக்கியத்தையும் ஒற்றுமையை வளர்க்க அவர்கள் பாடுபடுவார்கள். நாங்கள் உதவுவோம் சொல்லி இன்னொன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய கிளை இன்னும் விரிவாகப்படுத்த இருக்கின்றது. உங்களுடைய ஆதரவும், ஆத்மீய ஆதரவு, மானசிக ஆதரவு மட்டுமல்ல, பொருளாதார ஆதரவும் வழங்க வேணும். அதையும் கொடுப்பீர்களானால் அந்த கிளை மூலம், அதாவது இன்றைக்கு கனடாவிலும் லண்டனிலும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிளை மிக துரிதமாக சீராக செயல்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகளுக்கு நாங்கள் விரிவுபடுத்துவோம். அதற்கு அவர்களுடைய பலத்தை பலப்படுத்துவோம் என்று கூறி தொடர்ந்தும் நாம் எப்பொழுதும் விழுந்தாலும் எழுவோம், நாங்கள் மடிய மாட்டோம், துணிவோடு வாழ்வோம், பெருமையோடு இருப்போம். நாங்கள் பின்போகவில்லை. போராட்டம் மௌனமைக்கப்பட்டாலும் வேறு வழியில் போராடி எமது மண்ணையும் மாலையும் பாதுகாக்க கூடிய அளவுக்கு களத்திலே ஆக்கியிருக்கிறார்கள். அதை தலைவர்கள் வழிநடத்துவார்கள். உங்களுக்கு பிறர் ஆதரவு கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். அழைப்பை ஏற்று பல்வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே தலைவர் சொன்ன மாதிரி நிதி சேகரிப்பிலே நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்கின்றோம். எனினும் இங்கே நிதி என்றால் ஒரு தற்போதைய நிலையிலே அது ஒரு வேண்டத்தகாத வார்த்தையாக இருக்கின்றது. ஆகவே விரும்பினவர்கள் அங்கத்தவர்களாக சேர்ந்து கொள்வதும் வேறு விதமான உதவிகளை செய்வதையுமே வேண்டியிருக்கின்றோம். தற்பொழுது நாங்கள் இந்த கேள்வி நேரத்துக்குள் போகின்றோம். இதுவரையும் பேசிய பேச்சுக்களிலிருந்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு முதலாவதாக இவர்கள் தலைவரும் திரு சுமந்திரன் அவர்களும் பதிலளித்த பின்பு வேறு கேள்விகளுக்கும் நேரம் கொடுக்கப்படும். சுருக்கமாக நான் சில கருத்துக்களை கூறுவதற்கு பொருத்தமாக நான் நினைக்கின்றேன். வாய்ஸ் அவர்கள் பேசும்பொழுது பிரித்தானியா தமிழ் பேரவை சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையாக செயல்படுவதற்கு நீங்கள் கூறியதற்கு உங்களுக்கு நன்றி. அது ஒரு மிகவும் யதார்த்தமான முடிவு, நல்ல முடிவு. அவ்விதமாக நாங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் 2 விடயங்களை பேசினீர்கள். ஒரு காமன் ரெசல்யூஷன், ஒரு பொது தீர்மானம். 2வது 6வது அரசியல் சாஸ்திரத்தில் சமம் தமிழகம். இன்றைக்கு நாங்கள் நமது மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம். அந்த முயற்சியில் சர்வதேச சமூகத்திய பங்களிப்பு ஒரு பெரும் பங்களிப்பாக இருக்கின்றது. அவர்களும் அந்த தீர்மானம் சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து பரிமாறி முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனபடியால் நாங்கள் எதுவும் ஒரு பொது தீர்மானம், ஒரு காமன் ரெசல்யூஷனை எதுவும் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் நிறைவேற்ற வேண்டி இருந்தால் அந்த பொது தீர்மானம் காமன் ரெசல்யூஷனின் பொருளை பொறுத்தவரையில் அது சர்வதேச சமூகம் இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் அதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியது அத்தியாவசியம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள்ள ஒரு பொது தீர்மானம், ஒரு காமன் ரெசல்யூஷன் நாங்கள் நிறைவேற்றினால் அது அதிகம் கலந்து இருக்காது. ஆனால் எங்களுக்கு உதவக்கூடிய ஒரு காமன் ரெசல்யூஷன், ஒரு பொது தீர்மானத்தில் சர்வதேச சமூகத்தை நிர்ணயித்து இலங்கை அரசாங்கம் எதையும் செய்யாமல் தீர்ப்பை ஏற்படுத்தாமல் இருக்கின்ற ஒரு சூழலில் அது உருவாகமாயிருந்தால் அது காலம் வாய்ந்த ஒரு முடிவாக இருக்கும். அதன்படியால் டைமிங்கை பொறுத்தவரையில் அது வெளியே சம்பந்தமாக நாம் சிந்தித்து கவனமாக சேர்ப்பதை இருக்கிறது. மற்ற 6வது அரசியல் சாசனத்தின் அந்த காரணத்தினால்தான் நாங்கள் ஏதோ முடங்கி போய் கிடக்கின்றோம் என்று நீங்கள் நான் நினைக்கிறேன். 6வது அரசியல் சாசனம் நிர்வகிக்கப்பட்ட பொழுது அதன் அடிப்படையில் சக்தி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று என்னுடைய பதவியை முதலிழந்தவர் நான். பதவி இருந்தவர்கள் அந்த பதவியை முதலிழந்தவர் நான். அது இந்த பிரச்சனை. ஆனால் தமிழக விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலத்தில் கூட நோபலுடைய பங்களிப்போ அடுத்து
co-chairs இருந்து 4 நாடுகள், ஒன்று நார்வே, ஒன்று அமெரிக்கா, ஒன்று ஐரோப்பிய ஒன்றியம், ஒன்று ஜப்பான். அந்த 4 நாடுகளும் சேர்ந்து ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளோ தனி இறைவன் அடிப்படையில் எடுக்கப்படவில்லை. ஒருமித்த நாட்டுப்போல் அரசியல் தீர்ப்பு அடிப்படையில் தான் எடுக்கப்படவில்லை. ஆனபடியால் நாங்கள் இப்ப திடீரென்று தமிழ்நாடு நாங்கள் வர முடியாது. எல்லா முயற்சிகளையும் எடுத்து நமது முயற்சிகள் கைகூடாத ஒரு சூழலில் தான் நாங்கள் சர்வதேச சமூகம் நாங்கள் ஒரு உள்ளக சுயநிதி ஒன்றை கேட்டோம். அதற்கு துப்புரவாக தரப்படம் பார்க்கப்படுது. சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் முழுமையான பரிபூர்ணமான சுயநிதி உரிமை எங்களுடைய ஒழிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வேறுபாடு. அதனால் that's also a question of timing, a question of calibrating your position in such a way that you will achieve what you want and bearing that in mind, at the same time realizing that if the Sri Lankan government is made to deliver by the international community, you will be left with a resolution which is not popular. It is not popular. That we are going to bear in mind. So other மனதில் வைத்துக் கொள்வோம். நாங்கள் அதுக்கு அடிப்படையில் நாங்கள் எல்லோரையும் சேர்ந்து நாங்கள் செயல்பட விரும்புகிறோம். கவி சுரேந்திரன் பேசும்பொழுது நாங்கள் முதல் முறையாக அவர்களால் நடத்திய ஒரு பயமுறுத்தி பற்றியிருக்கார் நன்றியுனர். இதற்கு முன்பாகவும் நாங்கள் வர விரும்பி இருந்தோம். ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் ராஜபக்சேவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்கக்கூடாது. உலகத்துக்கு சொல்வதற்கு நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்ப சொல்லி சொல்றீர்கள், நீங்கள் சம்பந்தம் நம்ப சொல்லி சொல்றீர்கள். ஆனால் அதற்கு வேறொரு அஜெண்டாவும் இருக்குது. இன்றைக்கு அந்த எழுவ மாறிட்டு இன்றைக்கு ராஜபக்சே சொன்னாலும் அது அந்த அளவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புல நம்பிக்கை வந்துருக்குது. சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் நிதானமாக, பக்குவமாக, கவனமாக நடப்போம், ஒழுங்காக நடப்போம் என்று நம்பிக்கை வந்திருக்கு. மறுபடியும் இதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளில் நாங்கள் அதற்கு சுதந்திரமாக நடப்போம் என்று உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். விஜயகுமார் வாயில் நாட்கள் பேச கொண்டிருக்கிற பெட்டி கவர்மெண்ட் பேசினார். பெட்டி கவர்மெண்ட் முக்கியமல்ல. What is important is the Indo-Sri Lanka agreement. The Indo-Sri Lanka agreement for the first time realized that there were distinct people who inhabited Sri Lanka. There were the Sinhalese, there were the Tamils, there were the Muslims, there were the Burghers. Each one of these people had a distinct identity which had to be preserved and fostered. So that gave us a distinct identity as a people. The Indo-Sri Lanka agreement also realized that the northern and eastern provinces have been historically inhabited by the Tamil-speaking people, and that the two of them should be merged. Those were the fundamental agreements. 13th Amendment was merely a step by which that was made a reality under some enactment of Parliament. Even now, what is Rajapaksa's commitment to the Indian government? To build upon the 13th Amendment, so as to bring about meaningful devolution of power. Let us see what's going to happen. We are not closing any option. We are keeping our options open, all our options open. But at the same time, we must take our case forward in such a way that people are not able to fault us. Rajapaksa, we don't give Rajapaksa the opportunity to say, there you are. They are going astray. அப்படி ஒரு நிலைமை வராமல் நாங்கள் பொது பிரகடனம் சம்பந்தமாக ஒரு குறிப்பு. நேற்றைய தினம் ஜெய்வான பல பிரதிநிதிகளை நாங்கள் சந்தித்த போது வாய் சென்ற மாதிரி ராஜ்குமாரும் தனி அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் கேட்டார்கள், what do the Tamils want? அவர்களுக்கு என்ன ஒரு கேள்வி. இது பல இடங்களில் கேட்கிற கேள்வி. அதற்கு பதில்தான் ஒரு பொது
மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உதவணும் வேணும் என்று சொல்லிடலாம். நேற்று அப்படியான கேள்வி கேட்ட போது நாங்கள் பதில் சொன்னாங்க. ராத்மாவும் நானும் ஒன்றாக தான் பதில் சொன்னாங்க. நாங்கள் இளம் பண்ணி கேட்கிறோம். தனிய தமிழர் பேரவை கூட இன்றைக்கு சர்வதேச சமூகத்தில் அப்படியான ஒரு நிகழ்வுல எங்களுக்கு இளம் பண்ணு கேட்காது. ஆகையினால நாங்கள் பொது பிரகடனம் என்பது அவசியமான ஒன்று. ஆனால் ஐயா சொன்னது போல அதற்கு ஒரு கால நிலைமை சரியான நேரத்தில் அந்த நிலைமைக்கு நாங்கள் வர வேணும், எங்களுக்குள்ள பேச வேணும். தொலைக்காட்சி இதை பதிவு செய்கிற காரணத்தினால நான் நிறைய விடயங்களை சொல்லாமல் விடுகிறேன். எங்களுக்குள்ள பேசி நாங்கள் சரியான படிமுறைகளை கையாள வேணும். என்னன்னா நீங்க சொன்னீங்க இதை நான் தயவு செய்து டோன்ட் கெட் ஆஃபெண்டட், அதெல்லாம் என்னுடைய நோக்கம். No, you were talking about Matra skeletons, what you found, and you உங்களுடைய கன்சர்னை நீங்கள் சொன்னீங்கள் என்று காட்டுவீங்கள் என்று. என்ன அந்த பெண்கள் கற்பழிக்கப்படுறதை பற்றியும் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. எங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் சுடுபட்டு கொல்லப்பட்டு முள்ளிவாய்க்கால கிடக்க எந்த சிங்கள அமைப்பு எங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் படிச்சது, ஒரு சொட்டு எழுந்து நின்று நீங்கள் செய்வது அநியாயம், மக்களுக்கு செய்வது கொடுமை என்று எந்த சிங்கள அமைப்பு ஒரு குரல் கொடுத்தது? அதை விடுவோம். அப்படி ஒரு சிங்கள அமைப்பும் சொல்லாமல் விட்டது பிள்ளையா சரியா? இல்ல, நான் சொல்றது நம்ம கற்பழிப்பை பற்றி பேசுறீங்க. எங்கட பெண்கள் போராடுங்க, வயது வித்தியாசம் உண்டு. 13 வயது குழந்தை, 70 வயது மூதாட்டி எல்லாரும் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்ட போது எந்த சிங்கள பெண்கள் அமைப்பு குரல் கொடுத்தது அதற்கு எதிராக ஒருத்தரும் செய்யல. ஆண்கள் நீங்கள் அவர்களுக்காக அழாதீங்கோ. உங்களை எங்கள் மக்கள் தங்களுடைய கவலையை போக்க தங்களுக்கு ஏதாவது செய்வீங்கள், தங்களுக்கு உரிமை தர வேண்டும் என்ற நோக்கிடதான் உங்களை அனுப்பினவர். அவையை பற்றி கவனிங்கோ. நீங்க சிங்களவர்களுக்காக கண்ணீர் வைக்க தேவையில்லை. நான் கேட்டது அந்த கேள்வி என்னன்னா, அப்படியாக சிங்கள அமைப்புகள் எங்களுடைய பெண்களுக்காகவும் எங்களுடைய மக்கள் கொண்டு குவிக்கப்படுவதற்காகவும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்காதது சரியா அப்படியாக கேட்டால், அப்படி அவர்கள் செய்யாமல் விட்டது மாபெரும் தவறு. செய்யாது ஒரு பெரிய தவறு, ஒரு பெரிய பிழை. அவர்கள் மனித உரிமை அமைப்புகள் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்கள், அப்படி அவர்கள் சொல்லாமல் விட்டது. ஆனா அதே பிள்ளையில நாங்களும் விடக்கூடாது. போராளிகள் என்று புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு எங்கள் நாட்டிலே பெரும் துன்பத்தின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த அரசியல் மயத்துக்கு ஏன் கொண்டு வர முடியாது என்ற ஒரு இதை நீங்க பதிலளிக்க வேண்டிய கட்டாயம். அதே நேரம் எங்களுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை எங்களுடைய மக்களை துன்புறுத்தும் ஒரு பயங்கர ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் இபிடிபி குழுவின் ஒரு அங்கத்தவரை அம்பாறை மாவட்டத்திலே வேட்பாளராக நிப்பாட்டியது ஏன் என்ற பதிலுக்கு இதற்கான பதிலையும் நீங்கள் அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது. இதை செய்தவர்கள் யார் என்பதை எங்களுடைய மக்களுக்கு திட்ட தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அதே போல் இந்தியாவிலே கடந்த வருடம் பேச்சுவார்த்தைக்கென சென்று வந்தீர்கள். எங்களுடைய மக்களுக்கு எந்தவித செய்திகளையும் வெளிவிடாது இருக்கின்றீர்கள் இன்று வரை. அதையும் ஏன் அந்த இதில் இருக்கின்றீர்கள் என்பதற்கான பதிலை மிகவும் தெளிவாக எங்களுக்கு தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. முதலாவது விஷயம், போராளிகளை பொறுத்தவரையில நீங்கள் கூறுகிற போராளிகள்
அரசியல் நீரோட்டத்துக்குள்ள வர விரும்பினால் அல்லது அவரை ஊக்குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா இருந்தால் அதை நாம் சீக்கிரமாக சார்ந்து மாட்டோம். நிச்சயமாக தங்களுடைய உயிரை பணையம் வைத்து போராடின இளைஞர்கள் நமது மக்களுடைய எதிர்காலத்தில் அரசியல் வாழ்வில் அவர்கள் விரும்புவதற்கு அவர்களுக்கு ஒத்துழைத்து அதை நாங்கள் கவனிக்கவும் வரும். அதில் ஒரு குறையும் இல்லை. இரண்டாவது, நீங்கள் கேட்கும் விஷயம் இந்த இபிடிபி சம்பந்தமாக ஒரு ஆளுநரை கேட்டீர்கள். நாங்கள் கூட்டமைப்பில் இருக்கிறோம். நாங்கள் இலங்கை தமிழ்ச்சி கட்சி மாத்திரம் எல்லாரையும் நியமிப்பதில்லை. வேறு வேறு இயக்கங்களும் கட்சிகளும் அந்த நியமனங்கள் செய்கிறார்கள். அந்த நியமனம் நீங்கள் கூறப்படும் நியமனம் என்ன ஒரு இயக்கத்தால் செய்யப்பட்ட நியமனம். அப்படியால் அது நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் அது சம்பந்தமாக ஒரு கருத்து கொள்வதற்கு எங்களுக்கு வசதி இல்லாமல் போய்விட்டது. அப்படி போனால் அது குழப்பம், எங்களுக்கு குழப்பம் ஏற்படும். மூன்றாவது, நீங்கள் கேட்ட விஷயம் பேச்சுவார்த்தை சம்பந்தமாக நாங்கள் ஒரு காலத்துக்கான சொல்லுகிறேன். நாங்கள் சொல்ல வேண்டிய அளவுக்கு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு நெருக்கமாக சொல்வதற்கு அது பெரிதாக நிற்கவும் இல்லை. நாங்கள் ஏமாற்றப்படாமல் மிக நெருக்கமாக நின்று அவர்கள் ஒன்றையும் தராவிட்டால், தர முடியாமல் இருந்தால் தர வேண்டிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அது வந்தவர்கள் நாங்கள் முடிச்சோம். திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் தலைமையிலே இங்கே இருக்கும் மற்ற இயக்கங்கள் டெலோ, டிபிஆர்எல்எஃப், பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் மற்றது உலக தமிழ் பேரவை ஒரே குறையின் கீழ் இங்கே அமர்ந்திருக்கும் இவ்வேளையிலே நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால், அக்கௌண்டபிலிட்டி பற்றி பலர் பேசுகிறார்கள். நீங்கள் சொன்ன அவர் சொன்னார், ஸ்ரீலங்கா அரசாங்கம் எக்ஸ்ட்ரீமிசம் ஒரு பக்கம், அதனாலே இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சப்போர்ட் நடக்கப்பட்டதில் இருக்கின் போது நீங்கள் சாண்ட்விச் பண்ணப்பட்டு ரெண்டு நடுவில் இருந்தோடு எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அக்கௌண்டபிலிட்டி பொறுத்தவரையில் உங்கள் அமைப்பால் ஒரு சுயாதீன விசாரணையை அமைக்க அல்லது கேட்க முடியுமா? தமிழ் மக்கள் 30 வருடமாக செய்த ஆயுத போராட்டம் என்று இவ்வளவு நிலையை தமிழ் மக்களை கொண்டு வந்து விடுவதற்குரிய காரணம் என்ன? மற்றும் இது இந்த தோல்வி, ஆயுத போராட்ட தோல்வி முக்கியமாக நடந்திருக்கலாமா, நடந்திருக்க கூடாதா? இதற்கு ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாமா, எடுத்திருக்க கூடாதா? இதில் பிள்ளைகள் இருக்கலாம், சரிகள் இருக்கலாம். அதை பற்றி ஒரு அறிக்கை, சுவாதீன அறிக்கை ஒன்று எடுத்து ஒவ்வொரு அங்கத்தவர்களும் சேர்ந்து அதிலே ரெக்கமெண்டேஷன், வெளியாசி ரிப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன், இனிமேல் உங்கள் எதிர்காலத்திற்கு தமிழர்களுக்கு இதிலிருந்து எவ்வாறு நாங்கள் செல்லலாம் என்று சொல்லி ஒரு விசாரணையை செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க முடியுமா? இதுதான் எனது கேள்வி. அத்துடன் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்பு திடீரென்று புரட்டாசி மாதம் அளவில் நெதர்லாந்தில் ஹேக் என்ற நகரத்தில் மிகவும் ரகசியமான முறையில் விசாரணை ஒன்றை மேற்கொண்டார்கள். ஐரோப்பா நாட்டிலிருந்து அனுப்பப்படும் காசு தமிழக விதவிகள் அப்பவே அவர்கள் தெரியும் ஒரு கூட்டம் நடந்துவிட்டது என்று, ஒரு கூட்டத்திற்கு அந்த காசு உதவி செய்யலாம்னு சொல்லி மிகவும் ரகசியமான முறையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு சட்டத்தரணிகளின் சில அட்வைஸ், அதாவது சில பத்திரங்களை வைத்து அவர்கள் அட்வைஸ் தேவைன்னு சொல்லி என்னையும் பிரசாந்தி சட்டத்தரணியை கூப்பிட்டிருந்தார்கள். அப்போ அங்கே கேட்டு போய் நாங்கள் சில நபர்களை சந்தித்து அங்கே சொன்ன போது தமிழக விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்களை அதன் பின்பு அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்படும் என்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை கொண்டு வருவார்கள். அந்த நீதிமன்றத்தில் தமிழக விடுதலை புலிகள் பயங்கரவாத இயக்கமா அல்லது கிரிமினல் ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிலே நான் பங்கு பெற்றிருந்தேன். இறுதியாக அந்த நீதிமன்றம் தீர்மானித்தது அது ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன், பயங்கரவாத இயக்கம் இல்லை என்று. அதை அந்த முடிவை ஐரோப்பாவில் அவர்கள் பாவிப்பதற்கு முயற்சி செய்து அங்கே ஐரோப்பாவில் இருந்து
commission an investigation, independent investigation, to produce a report for behalf of diaspora and the people living in Sri Lanka, Tamil people, what had gone wrong in the 30 years of the armed conflict, and where we go from here, and what recommendation can be made. யுத்தம் நடந்த காலத்தில் யுத்தம் நடைபெற்ற நேரங்களிலேயே நடைபெற்ற சம்பவங்கள் சம்பந்தமாக உங்கள் மக்கள் கொலை செய்யப்பட்ட சம்பந்தமாக ஆதாய மணி தாக்குதல், நாட்டில் அடிப்பாய, மட்டிலாக்களோட தோற்றப்பாய, ஆஸ்பத்திரியில் தாக்கப்பட்டது, ரெடிஷன் தாக்கப்பட்டது, மக்கள் உணவில்லாத மக்கள் சேர்த்தது, மக்கள் நன்மை இல்லாமல் சேர்த்தது, மக்கள் நலன்களுக்கு கீழே வாழ்ந்தது. இந்த விடைகளை பற்றியெல்லாம் அந்தந்த நேரத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். பேசினது மாத்திரமல்ல, அந்தந்த நேரத்தில் இவை வாக்லைன்ஸ் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அங்கே ஆட்சியாக இருக்குது ஒன்று. மற்றது ஐக்கிய நாடு சபையுடைய செயலாளர் நாயம் ஒரு நிபுணர் குழுவாக நியமித்து அவர்களுடைய அறிக்கை வழிவந்த கையோடு அந்த அறிக்கை இலங்கையில் வழிவந்தது சித்திரமாதம் 13ஆம் தேதியோ 14ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டு அறிக்கை வழிவந்த கையோடு அதுக்கு நாங்கள் ஒரு பதில் கொடுத்தாங்க, ஒரு அறிக்கை கொடுத்தார்கள். முன்னே நான் அந்த நேரத்தில் நான் திருவண்ணாமலையில் இருந்தேன். திருவள்ளுவர் சுமந்திரன் அவர்களும் எங்களுக்கு மிகவும் உதவியாக செயல்படுகின்ற ஒரு மூத்த சட்டத்தரணியும் சிலோடு வந்து எனது வீட்டிலிருந்து அது ஒரு அறிக்கை, ஒரு பதில் நாளுக்கு அறிக்கை, ஒரு சுயாதீன சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் பரிபூர்ணமாக வரவேற்கின்றோம். அது நடைபெற வேண்டும் நாங்கள் கருதுகிறார்கள். தொடர்ச்சியாக கேட்டு வந்திருக்கின்றோம். 2012ஆம் ஆண்டு மனித உரிமை பேரவையில் கூட நடவடிக்கை முன்பதாக 47 நாடுகளுக்கும் அமெரிக்கா ராஜாங்க அமைச்சருக்கும் பாரத பிரதமருக்கும் நாங்கள் அனுப்பிய கடிதத்தில் தெளிவாக சுயாதீன சர்வதேச விசாரணை வேணும் என்று நாங்கள் கருதுகின்றோம். பிரதமரை நாங்கள் சந்தித்து பேசின பொழுது அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். 2011ஆம் ஆண்டிலும் இந்த சென்ற ஆண்டு 2011ஆம் ஆண்டிலும் சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் நேற்று நான் உலக பேரவை கூட்டத்தில் பேசும்பொழுது கூட இலங்கை அரசாங்கம் உள்நாட்டு விசாரணை நடத்துவது என்று சொல்லி இதுவரையிலும் விசாரணை நடத்தவில்லை, நடத்த மாட்டாது, அது நடக்காது. ஆளுநர் சர்வதேச விசாரணை சுயாதீன சர்வதேச விசாரணையை கூட வேற வழி இல்லை என்ற கருத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம். இம்முறையும் நாங்கள் நாடுகளுக்கு அளித்திருக்கின்ற கருத்தில் அதை நாங்கள் அறிவுறுத்தியிருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக இந்த விடயம் சம்பந்தமாக நாங்களே ஒரு விசாரணை நடத்தக்கூடிய வகையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் என்பதை பற்றி நாங்கள் பரிசீலித்துக் கொண்டு வருகின்றோம். அங்கே நாங்கள் கொழும்பில் சில இளைப்பாறிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் புத்திஜீவிகளை சந்தித்து இந்த விடயம் சம்பந்தமாக சில சம்பாஷணைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. LLRC website hacked 3-4 கிழமைக்கு முதல்ல அதில் பாரதூரமான காரியத்தை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். மற்ற ரெண்டாவது பொடுபால சேனா சொன்ன அடுத்த நிமிஷம் ராஜபக்சா அந்த ஃபேமிலி பிளானிங் எல்லாத்தையும் நிப்பாட்டினவர். டாக்டர்ஸ் அசோசியேஷன் சிட்டிசன்ஸ் ஒத்தனையும் கேட்காம அந்த பாரதூரமாக நாங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டும். அதில் விளைவுகள் என்ன கன்சிக்வன்சஸ் என்றது கட்டாயம் சீரியஸாக யோசிக்க வேண்டும். மற்றது நீங்கள் சுமந்திரம் வடிவாக எங்களுக்கு அந்த என்ன மாதிரி தாங்கள் லீகல் மேட்டர்ஸ் எல்லாம் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் சாட்டிஸ்ஃபைட், நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க அங்கே. ஆனால் இது வெரி சீரியஸ். ஏனென்றால் இப்போ 28ஆம் தேதி ஜெனீவாவில் ஒரு பெண்கள் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் போது அங்க பெண்களை பற்றி வேற நாடுகளை பற்றி கதைச்சாங்க. இலங்கையில பெண்களுக்கு இவ்வளவு துன்புறுத்தல் நடந்தும் அதை பற்றி ஒருத்தர் சொல்ல. போல் நியூமன் எழுப்பி கேட்டார், என்னத்துக்கு ஸ்ரீலங்காவை எடுக்க இல்லைன்னு. அவர் சொன்னாவா மறுமொழி எல்லாரும் சைலண்டா இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த கூட்டம் முடிய வட்டிக்கு அவர் போய் கேட்டாராம் அந்த முக்கியமான ஒரு ஆளை. அது எல்டிடி ஆக்கினியால ஒருத்தரும் ஸ்ரீலங்கான்னு சொன்னாலே அதுக்கு கிட்ட போகாயினம். அது பெரிய கஷ்டம். நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டும். நேற்று போன கிழமை ODI ஓவர்சீஸ் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஃபண்டட் ரிசர்ச்ல horizontal inequalities and conflict என்ற புத்தகம்
ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் எங்க மாதிரி கீழால ஊடுருவி வேலை செய்ததை பற்றி நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம். மற்ற அந்த அகாடமிக் லெவல்ல அந்த புத்திஜீவிகள் எந்த மாதிரி சிந்திக்கணும் கதைக்கணும் என்றதை பற்றி நாங்கள் யோசிக்காமலே சும்மா வெறும் அந்த பிலிம்ஸ் இந்த இதுகளை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஓகே, நான் உங்களிடம் அரசியல் ரீதியாக இந்த வெப்பத்தை இந்த வாரம் வீரேஜலியிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வரும் பிரேரணையை இந்தியா ஆதரிக்க வேண்டும். அது சொன்னது உங்கள் கூட்டமைப்பிலே அது செய்தி இந்த வார விரைவில் இருக்குது. அதற்கு கருத்து நான் அதைத்தான் மட்டும் வாய்ப்புக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் மனித உரிமைகளை பற்றி நீண்ட காலமாக காட்சி ஒவ்வொரு முறையும் ஜெனீவா மாநாட்டை ஒட்டி இந்த மனித உரிமைகள் விஷயம் பெருசாக இருக்கப்படுது. இலங்கைக்கு எதிராக ஏற்கனவே சில மனித உரிமைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, GSP+ எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது இலங்கையை எந்த விதத்திலையும் பாரிய அளவில் பாதிக்கல. இந்த ஜெனீவா மாநாடு கூட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம். மேக்சிமம் இலங்கை ஒரு மிக மோசமான நாடு என்றும் தீர்மானத்தை கொண்டு வருது. இதுக்கு அங்கால தமிழ் மக்களுக்கு இதால தமிழ் மக்களுக்கு இதில் அரசியல் நன்மை ஏற்படும் என்றது ஒன்று. அடுத்ததாக தமிழ் அமைப்புகளில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை இரண்டாவது கட்ட தலைமைகளை உருவாக்காமல் விட்டது. அதனால தான் நாங்கள் ஒரு மாபெரும் இயக்கம் கொண்டு இல்லாமலே போனது. இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைவர் சம்பந்த தன்னுடைய அரசியல் காலத்தின் ஒரு மிக முழுமையான ஒரு காட்டாட்டத்தில் இருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ அல்ல தமிழரசு கட்சிக்கோ அடுத்த கட்ட தலைமையை அவருடைய காலத்திலேயே உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அல்லது அந்த அந்த தலைமை அறிவிப்பாரான்றது. இறுதியாக திருவோணமலை மாவட்டத்தில் சமுந்தரையாண்டு பகுதியில் ஒரு இடம் லிங்கநகர் கிராமம் உண்டு. அந்த கிராமத்தை சேர்ந்த 70 மக்கள் தங்களுடைய காணிகளை சமுந்தரையா உரிமை கோருவதாகவும் அதுக்கு குறிப்பிட்ட தொகை பணம் கேட்கிறதாகவும் எழுத்து மூலமாக ஊடகங்களில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். சமுந்தரையாட்ட இந்த அறிக்கையை நான் கடந்த முறை வந்திருக்கும் பொழுது அந்த கையெழுத்திட்ட அறிக்கையை ஒப்படைத்தினான். இந்த லிங்கநகர் மக்களுடைய அந்த குடியிருப்பின்ற காணிகளை அவர்களுக்கு சமுதாயா ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்கிறோம். சரி, அதுக்கு நான் கடைசி விஷயத்துக்கு நான் பயன்படுத்தி சொல்றேன். நீங்க சொல்லிக்கிற அந்த காணி எனக்கு சொந்தமான ஹானி இருக்கு, அது எனக்கு சொந்தமான ஹானி அல்ல. அது 8 பேருக்கு பங்காளிகள். அந்த விடயம் சம்பந்தமா இங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கருதுகிறேன். அது 8 பங்காளிகள். என்னுடைய மனைவி ஒரு ஆள், 7 பேர் வேறு வேறு ஆட்கள் குடும்பம் இருக்கிறார். அந்த காணி ஒரு பேர்ச் காணி இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் பெறும். அந்த காணியை அவர்களுடன் பேசி அந்த மக்கள் நீண்ட நாட்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனபடியால் 10ல் 1 மடங்கு விலைக்கு ஒரு பேர்ச் 22,500 ரூபாய் கொடுப்பான்னு சொல்லி முடிவெடுத்து இப்ப அந்த மக்கள் வாங்க ஆயுதமா இருக்கிறார்கள். ஒரு பேர்ச் பெறும் 2 லட்சம் ரூபாய். எனக்கு உள்ளதாக 8 பங்குதான் இந்த விலைக்கு. அந்த விலைக்கிட்ட அவருக்குரியதாக 1 பங்கு, மற்ற 7 பங்குக்கும் வேளாக்க சொந்தக்காரர் கொண்டு அவங்களோட பேசி இப்ப அந்த 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணிய இந்த மக்களுக்கு ஒரு பேர்ச் 22,500 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பதற்கு ஒழுங்கு செய்திருக்குது. அந்த மக்கள் சந்தோஷத்தில் வாங்க ஆயத்தமா இருக்கிறார். பாராளுமன்ற மாநில உருவாக அந்த பப்ளிக் மெட்ரோ பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அந்த விதமாக தான் நான் ஒரு கேள்வியை கேட்பதற்கு நினைக்கிறேன். பொதுவாக இந்த தமிழ் மீடியாக்களிலே, பத்திரிகைகள், வானொலிகள், தொலைக்காட்சிகளிலே, இலங்கையிலும் சரி அல்லது பொதுவாக குறிப்பாக விசேஷமான வெளிநாடுகளிலே இலங்கை என்ற அந்த வார்த்தையை ஸ்ரீலங்கா என்றுதான் பரவலாக பொதுவாக பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். உண்மையிலே இதற்கு நான் விரிவாக கூற விரும்பவில்லை. ஆனால் இன்று இலங்கை அரசாங்கத்தினுடைய போக்கும் அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே இருக்கின்ற அந்த பெரும்பான்மையை நோக்குகின்ற போது அவர்கள் இப்போது இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலே
இலங்கையை ஸ்ரீலங்கா என்று மாற்றுவதற்கான ஒரு திருத்தத்தை கொணர்வதற்கான ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு பாரதூரமாக சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் என்பது என்னுடைய கருத்து. நான் மனைவனன் நாடக தர்ஷனத்து உறுப்பினராக இருக்கிறேன். என்னென்ன மூன்று விஷயம் நான் கேட்க விரும்புகிறேன். மூன்று விஷயம் கேட்கிறேன். ஒன்று வந்து என்னென்னு சொன்னால், இப்போ இலங்கை தற்போது நிலைமை இருக்கிற தற்போது உள்ள நிலைமையில் ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி இல்லாமல் எங்களுக்கு ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்குமா? அதாவது இண்டிபெண்டன்ட் என்கொயரி என்று சொல்லும் போது, அதாவது ஜெனோசைடையும் சேர்த்த, அதாவது சப்செக்ட் ஜெனோசைட் இல்லாமல் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னவென்று சொன்னால், இடைக்கால தீர்வு இல்லாமல் நாங்கள் ஃபைனல் தீர்வை பற்றி பேசுவது சரியா என்பது இரண்டாவது கேள்வி. என்று சொன்னால், நாங்கள் பல முறை ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். இலங்கை கடைசி மட்டும் ஃபைனல் தீர்வை பற்றி தான் அவர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் ஒரு இடைக்கால தீர்வு தான் எங்களுக்கு வேணும் என்பதை பற்றி பேச வேண்டும் என்பதுதான் எனக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினால்தான் ஃபைனல் தீர்வை பற்றி பேசலாம் என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, இங்கே ஒரு பார்லிமெண்டினுடைய ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு கமிட்டி இதுக்கு போயிருந்தேன். அதில் சம்பந்தரையா அவர்கள் அங்கு போன போது தங்களிடம் சைக்கிள் கேட்டதாகவும் மற்றும் வேறு வேறு விஷயங்கள் கேட்டதாகவும் சொல்லி இருந்தார்கள். தங்களிடம் வந்து தீர்வுகளை பற்றியோ அல்லது இதுகளை பற்றியோ கதைக்கவில்லை என்று சொல்லியிருந்தார். அப்ப இதெல்லாம் எங்களுக்கு வந்து லொபி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. அதாவது வந்து இதுக்கான மூன்றுக்கான பதில்களையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். நாங்கள் இலங்கைக்கு வருகின்ற வெளிநாட்டுவர்கள் அதிகமாக இதை அறிவிச்சார்கள். இந்த நாடுகளிலும் அவைகள் சார்ந்தவர்கள் அதிகமாக அவையும் தங்களுடைய தூதரங்கள் மூலமாக தான் எங்களை சார்ந்தவர்கள். அதான் பழமையான ஊழல். அமெரிக்காவோ இந்தியாவோ ஜப்பானோ இந்தியாவை சந்திக்கிறார்கள். சில சமயத்தில் சந்திப்புகள் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி ஊடாக நடந்தவர்கள். அதை நாங்கள் உதாசீனம் செய்கிறார்கள். இப்போ என்ன போன் பண்ணி கேட்டால், சம்பந்தன் ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டெலிகேஷனுக்கு வந்திருக்கலாம், 10 பேர் அடங்கிய ஆக்கள் கூட சந்திக்க விரும்புகிறோம் என்று கேட்டால், நான் சந்திக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியால் வருகிற பொழுது நான் சந்தேகப்படுவதற்கு இருந்தாலும் கூட சந்திக்கத்தான் வேணும். அப்படி நான் ஒரு பார்லிமெண்ட் டெலிகேஷன் ஒரு 10 பேர் விதமாக்கள் வந்திருந்தது. அதே போல உங்களுடைய என்ன ஒரு பிறகு லார்ட் நஸ்பி அவரையும் நான் சமீபத்தில் சந்திச்சிருக்கேன். அவரை பற்றி எனக்கு சந்தேகம். அவர் வந்தமே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கூட. இப்ப சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முதல் ஒரு காங்கிரஸ்மேன், அவருடைய பேர் ஒரு பெரிய பேர், அவரோட சமூகன், அவரும் என்ன எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கூட தான் சந்திக்க முடியும் கேட்டு நான் சந்திக்கிறான். நாங்கள் சந்திக்காமல் விடையில. அப்ப இவியல் 10 பேரும் இந்த 10 பேரும் நீங்கள் இப்ப சொன்னாக்கள் அவியல் தாங்கள் இலங்கைக்கு வரப்போகணும் என்று சொல்லி வந்து பஸ்ஸில் ராஜபாசத்துக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலில் சூழ்நிலை நின்றது. சந்திப்பு அங்கதான் நடந்தது. பின்னேற வாஞ்சிப்படிக்கு அங்கே 2 நாள் உடல் அங்கே இருக்கீங்க. எங்கள் மாகாண சபையில் அப்போ போட்டிட்டு இருந்தவர் இப்போ உறுப்பினர் இருக்கார் தண்டாயுதவாணி. அவரை விட எனக்கு ஒரு 4 பேர் வந்தவியல். நாங்கள் வந்து போனால் நாங்கள் இருந்தோம், நாங்கள் இங்கே இருந்தோம். பல விஷயங்களை பற்றி ஆரம்பம் துவக்கம் நாங்கள் எல்லாம் பேசி இருப்பாக முடியுது. முடிய ஒரு 40 நிமிஷம் கழிச்சு ஒரு நாள் வந்தார், கதவு திறந்து கொண்டு. அவர் தான் பேஸ்ட்ரி, ரெவரண்ட் பேஸ்ட்ரி தான் மகன். பின்ன அங்கே இருந்தவர்களுக்கு என்ன அனுபவப்படுத்தினார்கள், இவர் தான் மெம்பர் பார்லிமெண்ட் பேஸ்ட்ரி. பின்ன அப்படியே ஆட்டோபயோகிராஃபி எனக்கு வந்ததானே பண்ணுங்க. அப்போ நான் பார்க்குறேன் இவர் யாருன்னு. இவர் பேஸ்ட்ரியில மகன். அப்போ நான் கை கொடுத்து வரவேற்ற போது சொன்னது, உங்களுக்கு தகப்பன குட் ஃப்ரைடே எக்ரிமெண்ட்டை எதிர்த்தவர், ஆனால் இன்றைக்கு முதல் நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் மினிஸ்டராக இருக்கிறார் என்று சொல்லி தான் அவர் வரவேற்கிறார். வரவேற்று அவர் வந்து இருந்தவர். அப்போ நாங்கள் பேசிக்கொண்டு சைக்கிள் படியும். ஏன்னா நான் சொன்னேன், நான் ஒரு ராஜபக்சவை கண்டு வன்னிக்கு போன பிறகு மக்களுடைய தேவைகள் சம்பந்தமாக அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து, பிறகு அந்த ரிப்போர்ட் ஒரு சுருக்கமான வெர்ஷனை பார்லிமெண்ட்டை நான் வாசிச்சு, பார்லிமெண்ட்டை 3 ரிப்போர்ட்டையும் டேபிள் பண்ணி எல்லாம் அங்கே இருக்குது. வீடுகள் கேட்டான்,
வீடுகள் கட்ட காசு இங்கே சொல்லி போட்டேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சைக்கிள் தான் கொடுக்கும். ஏன்னா அந்த மக்கள் என்ற சைக்கிள் கேட்டது பொருளோடு ஐயா எங்களுக்கு ஒரு சைக்கிள் தந்தார் ஐயா, நாங்கள் போய் தூரத்துடன் வேலையை செய்து உழைச்சு கொண்டு வருவோம் வீட்டை, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும், அப்போ ஒரு சைக்கிள் தான் வாங்கி தாங்க சொல்லி நான் இப்ப சைக்கிள் பற்றி பேசி கொடுக்க வந்தேன். அவருக்கு அதான் கேட்டது. உங்களை பிளவு நெட்டி அவரை பிறட்டுவார். நாங்கள் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய ஆக்கள் சமாளிக்கலாம். Pleased to hear the strategies that TNA is handling at the present time. The masses, Sinhalese masses, have bought the thought pattern of Rajapaksa that Sri Lanka belongs to everyone and everybody can live anywhere. And I think we have to put a counter argument in thought patterns. Unless we deal with their belief system, they can't change. So, what my comment is that is there a place that TNA reads the Sinhalese papers and then try to put a counter argument in the Tamil or English papers for what is coming there? If not, that is worth considering. Actually, we do have a strategy in regard to that. We have engaged the services of a research organization. They do a weekly newspaper analysis for us. Every member of parliament gets every week analysis of news from Sinhala, English and Tamil papers. Then monthly they meet with us and go through various trends in the all three different language newspapers. And particularly in the Sinhala media, they prepare for us some responses. If we find that there is a particular trend of campaign that is being spread among the Sinhala people, this disinformation campaign, then we counter it through news releases and so on. So that has been going on for some time. Pleased to hear that. Thank you. மதிப்புக்கும் அன்புக்குரிய திருவாளர் சம்பந்தன் அவர்களை கேட்கின்றேன். எங்களுடைய நீங்கள் பாரத பிரதமரை ரெண்டு சந்தர்ப்பங்கள் சமீபகாலத்தில் 2 முறை சந்தித்திருக்கிறீர்கள். இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் இண்டோஸ் பீஸ் அக்கார்ட், நீங்கள் உங்களுடைய பேச்சில் கூறியிருந்தீர்கள், அது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். அதன் பின்பு அதுக்கு நடைமுறை கொண்டு வருவதற்காக 13th Amendment செய்யப்பட்டது. அதன் பின்பு உயர் நீதிமன்றம் அந்த இணைப்பு அன்கான்ஸ்டிடியூஷனல், அதாவது ஜாப்புக்கு முரணாது என்று சொல்லி அதை இணைத்திருந்ததை அதை முடித்தார்கள். தீர்ப்பின் மூலமாக நீங்கள் பாரத பிரதமரை சந்தித்த பொழுது அவரிடம் இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம், இது சுப்ரீம் கோர்ட் அப்படி கூறியிருந்தாலும் ஒரு அரசியல் தீர்ப்பின் பிரகாரம் அதுக்கு ஏன் நீங்கள் நடவடிக்கை இல்லை என்று நீங்கள் விலகினீர்களா? அதான் என்னுடைய கேள்வி. இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பாரத பிரதமரோடு பலதடவை பேசியிருக்கிறோம். இந்த ஒப்பந்தம், இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்வு நிறைவேற்றப்பட்டது நான் நினைக்கிறேன் 2006ஆம் ஆண்டு புரட்டாதி மாத கடைசியிலையோ ஐப்பசி மாத ஆரம்பத்திலேயோ. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடப்பட்ட பிறகு நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்துக்கு நிலைப்பாட்டை நடத்தியிருந்தார்கள். அது வழக்கு போடப்பட்டது என்னென்றால் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகேஷன். வடகிழக்கு இழைப்பின் காரணமாக கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த ஒரு வாக்காளருக்கு கிழக்கு மாநில சபை தேர்தலில் பங்கு பெற்றுவதற்கு உரிமை இல்லாமல் போய்விட்டது என்ற அடிப்படையில் தான் வழக்கு போடப்பட்டது. உயர்நீதிமன்ற தீர்ப்பில் மேஜர் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லப்படுகிறது. அவையில் சொன்னது என்றால் அந்த மேஜர் செய்த விடயத்தில் ப்ரொசீடியரல் ப்ரோ. ஜெயபாலன் அவர்கள் ஒரு அந்த மேஜர் செய்த விடயத்தில் ப்ரொசீடியரல் ப்ரோ.
ஒரு எமர்ஜென்சி ரெகுலேஷனை ப்ரொபால்கேட் பண்ணி அந்த merger செய்திருந்தவர். So they didn't say the merger can't take place, but they said there was a procedural flaw. So we have taken this matter, and when the Prime Minister met Rajapaksa in Havana, in Cuba, on 15th of September 1986, 2006, Rajapaksa was told by Prime Minister, this was conveyed to me by Narayanan, National Security Advisor, who was present with the Prime Minister, the merger must not be tampered with. If the merger is tampered with, India will keep all her options open. That was told to Rajapaksa by Dr. Manmohan Singh. We have argued with Dr. Manmohan Singh that if Sri Lanka can be one country, there is no reason why the north and the east can't be one region. If we are to live within Sri Lanka as one united country, there is no reason why the north and the east, predominantly occupied by Tamil-speaking people, should not be one region. So the matter is not abandoned, it is there, and let us see. It's very much on our cards, very much on our mind, and it's a matter on which we will insist that there must be a northeastern region. But in such a way that it is acceptable also to the Muslim people. Because we got to carry them with us. We can't offend them. நன்றி இருக்கின்றார். அதற்கு மாத்திரம் மறுபடி என்ற முறையிலே தன்னிட்டு தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர் தேசிய கூட்டமைப்பு 2009 ஆண்டின் பின் இரண்டாக பிரிந்து போனதானது தமிழர்களின் அரசியல் பலம் குறைய காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் மீண்டும் இரு கட்சிகளும் ஒன்று சேர வாய்ப்புள்ளதா? இதுக்கும் பொதுவாக இங்குள்ள மக்கள் தான் பரமலியை கூற வேண்டும். தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009 பின் இரண்டாக பிரிந்து போனது தமிழர்களின் அரசியல் பலம் குறைய காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் மீண்டும் இரு கட்சிகளும் ஒன்று சேர வாய்ப்புள்ளதா? ஸ்பெஷல் எந்த கட்சி கஜேந்திரகுமார் கட்சியோட செல்வம் பிரேமச்சந்திரன் நாங்கள் 2 தடவை அவரோட அழைச்சிருக்கு டிஎன்ஏக்களை வரவணும்ட்டு அதில் அவருக்கும் தாமசிக ஜீவனையில் சில கருத்துக்கள் நான் தொடர்ந்து நாங்கள் அவர் வலியுறுத்தியும் தான் வரோம். நாங்கள் கஜேந்திரன் தலைமையிலான தமிழ் தேசிய முன்னணி அமைக்கிறோம். மற்ற கஜேந்திரன் பாத்மணியாக்கள் உள்ளுக்குள்ள டிஎன்ஏக்களை வரவணும்ன்றதுக்கு தொடர்ந்து அடுத்த நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் பொறுமையாக இருந்து தேசத்திலிருந்து அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நாங்கள் அவரை போச்சுட்டு சொல்றீங்க. ಅದರ ನಿಯಮಗಳು 2010 ಕೂಡಿರುವುದು ಅವರ ಬಂದು ನಿಯಮಗಳು ಕೂಡಲೇ ನಾವು ಕಟ್ಟಿಕೊಂಡರೆ ಕಾಲದ ಇದರ ಕೂಡಲೇ பின்னிர கூட்டத்துக்கு வரணும் எழுதி கொள்வோம் சொல்லிக் கொண்டு திரும்பி வரவில்லை. அவ்வளவுதான் நடந்தது. எங்களை பொறுத்தவரையில நாங்கள் எல்லாருடைய ஒரு மக்களுக்காக ஒற்றுமையாக ஒன்றுக்கு செயல்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி. இந்த கூட்டத்துக்கு அழைப்பை ஏற்று எங்களுக்கு சமூகம் தந்ததற்காக தலைவர் அவர்களுக்கும் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இங்கு சமூகம் தந்திருக்கும் அன்பர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த அமைப்புக்கு மிகவும் ஏதுவாக இருந்த பிரித்தானிய தமிழ் இளைஞர் நடுவத்துக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அவருடைய பெயர்களை தனிப்பட்ட முறையில் கூற முடியாவிட்டாலும் அந்த நடுவர் மன்றத்திற்கு உரிய நன்றியை கூறிக்கொண்டு இத்துடன் இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.